வணக்கம். வெற்றிங்கிறது ஏதோ ஆக்சிடென்ட்டா நடக்கிற விஷயம் இல்ல தெரியுமா? அதுக்குன்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கு, ஒரு வடிவமைப்பு இருக்கு. நம்ம கனவுகள நிஜமாக்குற அந்த கட்டமைப்ப, அந்த ஆர்க்கிடெக்சர நம்ம எப்படி உருவாக்குறது? வாங்க, இன்னைக்கு அத பத்தி தான் விரிவாக பார்க்க போறோம். இந்த முழு விஷயத்துக்கும் இதுதாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட். மனக்கட்டுப்பாடு, விடாமுயற்சி. இந்த 2 வார்த்தைகளை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. நாம கட்டப்போற அந்த வெற்றி மாளிகைக்கு இது 2ம் தான் அசைக்க முடியாத பில்லர்ஸ் மாதிரி. இத மட்டும் நாம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா பாதி கிணற தாண்டின மாதிரி தான். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கும் உங்க கனவுக்கும் நடுவுல நிஜமாவே என்னதான் தடையா இருக்கு? வெளியிருந்து வர பிரச்சனையா? இல்ல ஒருவேளை அந்த தடை நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு விஷயமா இருக்குமோ? வாங்க, இந்த கேள்விக்கான பதில தேடிதான் நம்மளோட இந்த பயணம் இருக்க போகுது. ஓகே, இப்ப முதல் படிக்கு வருவோம். ஒரு குறிக்கோளோட உண்மையான பவர் எங்க இருக்கு? பாருங்க, ஆசை எல்லாருக்கும் இருக்கும். ஆனா அந்த ஆசைய சும்மா ஒரு இல்லாம உங்கள ராத்திரி தூங்க விடாம பண்ற ஒரு வெறியா, ஒரு லட்சியமா மாத்துறது எப்படி? அதுதான் இங்க மேட்டர். இங்கேதான் விஷயமே இருக்கு. உங்க குறிக்கோள் சும்மா மனசோட மேலோட்டமா இருந்தா போதாது. அது உங்க ஆழ் மனசுக்குள்ள ஆழமா இறங்கணும். ஒரு வேர் மாறி. உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லிலையும் அது பதியணும். அது உங்க அடையாளத்தோட ஒரு பாகமா மாறிடணும். இந்த 2க்கும் இருக்கிற வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஒரு பக்கம், ஆமா இது நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒரு வெறும் ஆசை. இதுல எந்த பவரும் இல்ல. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, இத நான் அடைஞ்சே தீரவேங்கிற ஒரு தீவிரமான தேடல். இதுதான் இதுதான் அந்த நெருப்ப பத்த வைக்குது. உங்க கனவை ஓட வைக்கிற இன்ஜினும் இதுதான். சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்க வாழ்க்கையோட உண்மையான டைரக்டர் யாருன்னு நினைக்கிறீங்க? உங்க உடல் சோர்வா? இல்ல உங்க உணர்ச்சிகளா? இல்லவே இல்ல. உங்க மனசுதான். யோர் மைண்ட் இஸ் த ரியல் பாஸ். ஒரு நிமிஷம் இத கற்பனை பண்ணி பாருங்க. அதிகாலை 4 மணி. நல்ல இதமான குளிர். போர்வைக்குள்ளிருந்து வெளிய வரவே மனசு வராது. உங்க உடம்பு என்ன சொல்லும்? ப்ளீஸ் இன்னும் ஒரே ஒரு 5 நிமிஷம் தூங்கிக்கலான்னு கெஞ்சும். ஆனா உங்க மனசு, இல்ல எந்திரி, படி, இதுதான் உன் எதிர்காலம் ஒரு கமாண்டர் மாதிரி கட்டளையிடும். பாருங்க, அந்த ஸ்டூடெண்ட்டை இயக்குறது அவனோட மன உறுதிதானே தவிர அவனோட உடல் சோர்வு இல்ல. வெற்றிக்கான டேர்னிங் பாயிண்டே இதுதான். எப்போ உங்க மனசு போடுற கட்டளைக்கு உங்க உடம்பு எந்த விதமான கேள்வியும் கேட்காம ஒரு விசுவாசமான சிப்பாய் மாதிரி கீழ்ப்படியுதோ, அந்த நிமிஷம், அந்த நொடி வெற்றி உங்களுக்கு சாத்தியமாகுது. இட்ஸ் as simple as that. ஓகே, இப்போ நாம இந்த முழு தத்துவத்தோட மையப்புள்ளிக்கே வந்துட்டோம். வெற்றியின் நேர்கோடுன்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். அது வேற ஒண்ணுமே இல்ல. 3 முக்கியமான விஷயங்கள ஒரே நேர்கோட்ல கொண்டு வர்றதுதான். அது என்ன அந்த 3 விஷயம்? மனம், உடல், செயல். மைண்ட், பாடி, ஆக்ஷன். இந்த 3ம் ஒரே ட்ராக்ல, ஒரே நேர்கோட்ல போகணும். உங்க மனசு ஒரு இலக்க முடிவு பண்ணணும். உங்க உடம்பு அதுக்காக முழுசா தயாராகணும். உங்க செயல்பாடு அந்த இலக்க நோக்கி மட்டும்தான் இருக்கணும். இதுல ஒண்ணு மிஸ் ஆனா கூட மொத்த வண்டியும் தடம் புரண்டுடும். அப்போ இந்த சோம்பல், தள்ளி போடுறது, தடைகள்னு நாம சொல்றோமே, இதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் வெளியே இருந்து வர்ற எதிரியே கிடையாது. மனசு ஒரு திசையில இழுக்க, உடம்பு இன்னொரு திசையில இழுக்கும்போது நமக்குள்ளே நடக்கிற ஒரு உள்நாட்டு போர் மாதிரி. அந்த போரோட விளைவுதான் இந்த சோம்பலும் தடைகளும். சரி, அப்போ இந்த 3யும் எப்படி ஒரே நேர்கோட்ல கொண்டு வரது? அது தானா நடக்காது. இது ஒரு கலை, ஒரு பயிற்சி. அந்த பயிற்சிக்கு பேருதான் விடாமுயற்சி. தியரிய பிராக்டிகலா மாத்துற ஒரே பாலம் இதுதாங்க. விடாமுயற்சினா சும்மா ஏதோ ஒண்ணு திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கிறது மட்டும் இல்ல. அதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் பிராக்டிஸ் தேவை. உங்க இலக்கு மேல ஒரு லேசர் மாதிரி குவியற கவனம் தேவை. அப்புறம் கொஞ்சம் கூட சலிக்காம விடாம செயல்படுறது. இந்த 3 ஒன்னா சேரும்போதுதான் அது உண்மையான பவர்ஃபுல்லான விடாமுயற்சியா மாறுது. இப்ப நாம ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். வெற்றியோட அந்த அல்டிமேட் ஃபார்முலா என்ன தெரியுமா? நீங்க எவ்வளவு உயரத்துக்கு போக முடியுங்கிறத முடிவு பண்ற முழு சக்தியும் 100க்கு 100% உங்க கையில தான் இருக்கு. நம்ம எவ்ளோ நேரம் பேசின எல்லா விஷயத்தையும் ஒரே ஒரு சின்ன ஃபார்முலால அடக்கிடலாம். வெற்றியோட ரகசியம் என்ன? மனக்கட்டுப்பாடு பிளஸ் விடாமுயற்சி. அவ்வளவுதான். பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஆனா இதுதான் அந்த பிரபஞ்ச ரகசியமே. ஆனா வெயிட் பண்ணுங்க, இந்த 2 சக்தி வாய்ந்த ஆயுதங்களோட 3ஆவதா ஒரு முக்கியமான விஷயத்தையும் நாம சேர்க்கணும். அதுதான் சரியான திட்டமிடல், அதாவது ப்ராப்பர் பிளானிங். உங்க மனக்கட்டுப்பாடும் விடாமுயற்சியும் உங்க வண்டியோட இன்ஜின்னா,
அந்த வண்டி எந்த ரூட்ல போணும்னு வழிகாட்டுற ஜிபிஎஸ் தான் இந்த பிளானிங். ஆக மொத்தம் இந்த முழு அலசலுக்கு பிறகு உங்களுக்கான கேள்வி இதுதான். இது வெறும் கேள்வி இல்ல, உங்களுக்கான ஒரு சவாலுன்னே வச்சுக்கோங்க. நீங்க அடைய நினைக்கிற அந்த உயரத்தோட இன்னைக்கு இந்த நிமிஷத்துல இருந்து உங்க மனம், உடல், செயல் இந்த 3ல எதை நீங்க முதல்ல ஒருங்கிணைக்க போறீங்க? யோசிங்க.